தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து ரெட்மி நோட் 5 ப்ரோ. ஸோ இந்த மொபைலில் வந்து நான் பின்னாடி வந்து பேக் கவர்லாம் எதுவுமே மாட்டல. ஆனால் அதற்கு பதிலாக ஸ்கின் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். என்ன அது ஸ்கின் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ வந்து புதுசாக வந்து ஃபாரின்லலாம் ஆல்ரெடி வந்து இருந்தது தான். இப்போ இந்தியாவில் வந்து இப்போ கொஞ்சம் நாட்களாக வந்து இந்த மாதிரி ஸ்கின்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம மொபைலுக்கு வந்து இந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்கிற அந்த ஸ்கின்னை வாங்கி நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மொபைலுக்கு வந்து பாதுகாப்பாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு விருப்பமான அந்த ஸ்கின்னை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். அதே நேரத்தில் நார்மல் பேக் கவர் மாதிரி தடிமனாக உங்களுடைய மொபைலை பெருசாக காட்டாமல் உங்களுடைய மொபைல் வந்து என்ன அளவில் இருக்கோ அதே அளவில் வந்து ஸ்கின் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இந்த வீடியோவில் ரெட்மி நோட் 5 ப்ரோ மொபைலுக்கு கேட்ஜெட் சீல்ஸ் அப்படிங்கிற கம்பெனியிலேருந்து வந்திருக்கிற ஸ்கினோவா அப்படிங்கிற ஸ்கின்னை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனியிலேருந்து ரெட்மி நோட் 5 ப்ரோ மொபைலுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற பலவிதமான மொபைல்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ஸ்கின் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய மொபைலுக்கு நீங்கள் ஸ்கின்னை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்க கவர்லேருந்து ஸ்கின்னை வந்து வெளில எடுக்கலாம். உள்ளே நம்மளுடைய மொபைலுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளாத் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய மொபைல் மாடலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது அதில் கரெக்ஷன் தெரியணும் அப்படின்னா அவங்களுடைய அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் போய்ட்டு அதை எப்படி ஒட்டுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைலோட பேக் சைடை வந்து ஃபுல்லாக வந்து அதில் இருக்க கிளாத்தை வச்சு வந்து நல்லா தொடச்சிருங்க. ஏன்னா தூசிகள் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து சரியாக வந்து ஒட்டாது. ஸோ நீங்கள் வந்து நல்லா தொடச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து பாட்டம் சைடில் இருந்து அந்த ஸ்டிக்கரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். பாட்டம்லேருந்து ஓட்டினா தான் வந்து கரெக்டாக வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து டாப்லேருந்து வந்து ஓப்பன் பண்ணிடாதீங்க. பாட்டமில் ஓட்டுறப்போ மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டும் அது மாதிரி ஸ்பீக்கர் கிரில்ஸும் சரியாக வந்து அலைன் ஆகிற மாதிரி வந்து ஒட்டுங்க. மாற்றி வந்து ஒட்டிடாதீங்க. உங்கள் வீட்டில் ஹேர் ட்ரையர் இருந்தது அப்படின்னா அதை வந்து லைட்டாக வந்து ப்ளோ பண்ணுங்கள். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து கரெக்டாக போய் உள்ளே போய் வந்து அலைன் ஆகிறதுக்காக வந்து இந்த ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து படியும். ப்ளோ பண்ணதுக்கப்புறமாக நம்மகிட்ட இருக்கிற கிளாத்தை யூஸ் பண்ணி நல்லா வந்து அழுத்தி விடுங்க. நெக்ஸ்ட் பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டிக்கரை வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறமாக பின்னாடி வந்து அந்த ஸ்டிக்கரை வந்து திரும்ப வந்து உள்ளே வச்சுருங்க. இப்போ கேமராவும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்து கரெக்டாக அலைன் பண்ணுற மாதிரி வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இந்த கேமராவும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்து பர்ஃபெக்டாக வந்து அலைன் ஆகிருக்கணும். அலைன் ஆனதுக்கப்புறமாக உள்ளே நம்ம வச்சுருந்த அந்த ஸ்டிக்கர் வந்து வெளில எடுத்துருங்க. வெளில எடுத்துகிட்டு இப்போ உங்கள் கையில் வச்சு ஃபுல்லாக வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஹீட்டர் வச்சு திரும்பவும் ப்ளோ பண்ணுங்கள். இப்போ டாப் சைட்லேயும் வந்து ஃபுல்லாக வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களை விரலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து அது வந்து அலைன் ஆகும். ஒருவேளை வந்து சரியாக வந்து அலைன் ஆகலை அப்படின்னா திரும்பவும் வந்து ஹீட்டர் யூஸ் பண்ணுங்கள். அது மாதிரி கிளாத் வச்சும் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ப்ரெஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து வால்யூம் ராக்கர்ஸ் கீஸ் மற்றும் பவர் கீ இருக்கிற சைடு வந்து ப்ளோ பண்ணுங்கள். ப்ளோ பண்ணிவிட்டு அது வந்து நல்லா அதோட வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து மாறும்போது நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து விரலை வச்சு அழுத்தி விடுங்க. ஸோ இப்போ பண்ண மாதிரியே சிம் ஸ்லாட் இருக்கிற சைடும் வந்து ப்ளோ பண்ணிவிட்டு அதையும் வந்து உங்களுடைய விரலை வச்சு ஃபுல்லாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 4 கார்னர்களையும் இருக்கிற அந்த பகுதியை வந்து நீங்கள் வந்து ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது வந்து கொஞ்சம் வந்து அலைன் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து கிளாத்தை வச்சோ இல்லை உங்கள் விரலை வச்சோ நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நல்லா க்ளீனாக வந்து அலைன் ஆகும். ஸோ அந்த இடம் வந்து அலைன் ஆனிச்சினாலே பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து கேமரா பம்பரில் வந்து ஸ்கின் ஓட்ட போகிறோம். ஸோ அதை வந்து பொறுமையாக எடுங்க. ஏன் அப்படின்னா எடுக்கும்போது வந்து அது எதுவும் வீணாக போயிடாமல் ஸோ கரெக்டாக வந்து எடுத்து அதை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அலைன் பண்ணி ஒட்டிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆயிரும். பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும்.
இப்போ நம்ம ஃபுல் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெட்மி நோட் 5 ப்ரோவில் வந்து ஸ்கின் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அது மாதிரி இந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உட்டன் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வேறு எஃபெக்ட்லேயும் வந்து வேறு மொபைலுக்கு வந்து ஸ்கின்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ உங்களுடைய மொபைலுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்கின்னை வந்து நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கிளிக் பண்ணி அதை டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெட்மி நோட் 5 ப்ரோவுக்கு எப்படி வந்து ஸ்கின் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கின்னை நீங்கள் வாங்குவீங்களா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தாலோ இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே. நன்றி, வணக்கம்.